கிளம்பிட்டோம், புல்லூர் கிளம்பிட்டோம் கைஸ். எல்லாம் லக்கேஜில் ஏற்றிட்டு இருக்கோம். அப்படியே நம்ம ஸ்டே பண்ணல வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அப்படி இப்படின்னு பார்த்து கிளம்பியாச்சு கைஸ். அன்றைக்கி 4 o'clock தோங்கணும்னு பார்த்தோம். இப்போ 6 o'clock ஆச்சு. அப்படியே நம்ம ஊர் ஸ்கூலை பார்த்து அப்படியே போக வேண்டாம் கைஸ். அப்படியே பாருங்கள், ஒவ்வொன்றும் பாருங்கள், வீடியோ அப்லோட் வந்துகிட்டே இருக்கணும். ரெண்டு காரில் தான் போகிறோம் கைஸ். சரி கைஸ், நீங்கள் அப்படியே போய்கிட்டே உங்களுக்கு ப்ளாக் பண்ணுறேன். கிளம்பியாச்சு. இப்போ நம்ம ஊரை பார்த்து அப்படியே போயிட்டுருக்கோம். டைம் வந்துட்டு 6:14 அதெல்லாம் சொல்லியாச்சு மாப்பிள்ள. சொல்லியாச்சா? அதுக்கு என்ன மாப்பிள்ள சொல்கிறது? அப்படியே நம்ம யுவன்ஜி தான் கைஸ் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம ஊரை மட்டும் பாருங்க. என்ன கூமாம்பட்டி அடுத்து எங்கள் ஊர் தான் கூமாம்பட்டிலன்னு தள்ளி நிற்கணும் கைஸ். இப்படி இப்படின்னு பார்த்து கிளம்பியாச்சு. நாங்கள் நைட்டு கிளம்புறோன்னு ஒரு பிளான் வச்சிருந்தோம். அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தா கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் வேலை இருந்ததுனால இப்போ பகலில் கிளம்புறோம் கைஸ். என்னென்ன அப்படியே இருக்கும் உங்களுக்கு அப்படியே அந்த வீடியோவில் அப்படியே ஃப்ளோவாக வந்துட்டு இருக்கும். இது எபிசோட் 3. முடிஞ்ச அளவுக்கு உங்களை சப்ஸ்கிரைப், லைக் நம்ம எதிர்பார்க்குறோம். உங்களால் ஒரு முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க கைஸ். உங்களுக்கு அப்படியே ரன்னிங்கில் சவுதிஸில் உட்காந்துருக்காப்புல அப்படி ஜம்ப் பண்ணி குட் மார்னிங் கைஸ். நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200 சப்ஸ்கிரைப் வந்துருச்சுன்னா எங்களோட அண்ணா ஷாம் ப்ரோ ஷாம்னா எங்களுக்கு பைக் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் உங்களோட கருணைகள்லாம் கொஞ்சம் காமிச்சு ஒரு 200 சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும் கைஸ். பண்ணிட்டீங்கன்னா எங்கள்கிட்ட ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் எதாக இருந்தாலும் பண்ணணும். எல்லாருக்கும் இல்லையா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் அமுச்சு விட்டு போங்க. என்ன மாப்பிள்ள சொல்கிறேன்? அதுதான் நாங்களும் குட்டி வீச்சு சிட்டு சோதனையை தூக்கி போடு, சாதனையை நோக்கி ஓடு. பார்த்து ஓடிட்டு இருக்கோம். சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சரி விடுங்க. சர்ப்ரைஸ் என்ன சர்ப்ரைஸ்? ஸ்கூல்ல தான் சர்ப்ரைஸ். ஓ நம்ம ஒரு மாதிரி வருமா? அப்படி கட் பண்ணி கைஸ் ஒரு மலை மேலே ஏற போகிறேன் கைஸ். மலை மேலே ஏறி ஒரு அந்த மலை இன்னொரு மலை மேலே கீழே இறங்கணும். மார்னிங் 6 மணி இருக்கு கைஸ். போத்தி இருக்கிற டைம்ல நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்? கூடலூருக்கு போயிட்டு இருக்கோம். ஐயோ எதற்காக? மார்னிங் வியூக்காக. அதெல்லாம் இல்லை கைஸ். இருக்கு கைஸ். இங்கிட்ட வந்துட்டு தொண்ணூறுல மட்டும்தான் இருக்கு சொல்கிறேன் கைஸ். இங்கிட்ட வந்துட்டு 4 நாள் 5 நாள் ஆச்சு. வீட்டை செருப்படி விழுகாத ஒரே ஃபோனு. எப்போ வீட்டுக்கு வருவேன் அதுதான் சரி சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நான் அடுத்தது என்னது கைஸ், எங்களுக்கு 200 சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சுன்னா எங்கள் அண்ணா மைக் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. எந்த அண்ணாவா? ஷாம்னா வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதே ஒரு 300 லைக் ஆயிடுச்சுன்னா ஃபோன் கிம்பிள் இவன் நான் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு கைஸ். நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை கைஸ். சொல்கிறாரு இவனா சொல்லிக்கிட்டு இல்லை கைஸ். அவர் அப்படிதான் அடையில அப்படி போட்டுருவார். அண்ணா நேற்று சொன்னியா? நின்று எப்படா சொன்னேன்? நேற்று நான் இங்கே இல்லவே இல்லை. நான் கண்டென்ட் கஞ்சி பேசுனேன். இதே வச்சுக்கிட்ட கேப்பியே கைஸ். அப்படிலாம் இல்லை கைஸ். அவர் வாங்கி தருவார், எங்களுக்கு தெரியும். அவரை பாருங்க. அவர்லாம் நம்ம அண்ணா. நீ என்ன சொல்கிறீங்க அவரை பற்றி? உண்மையாலும் அப்புறம் அடுத்து ஒரு 500 சப்ஸ்கிரைப் இருந்துச்சுன்னா iPhone 16 மோகன் வாங்கி தர சொல்லியிருக்காரு, ஸ்பான்சர் பண்ணுற சொல்லியிருக்காரு. 700 வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? 1 million பார்ட்டி. இல்லை என்ன பார்ட்டின்னா இந்த நார்மலாக இந்த அது என்ன மாப்பிள்ள இன்ஸ்டாகிராமில் ஒரு இது கொடுப்பானுங்க. கிவ்வே அதை வந்துட்டு சம் பிளேசஸில் போயிட்டு அமௌண்ட்டை சொருக்கிட்டு நீங்கள் போயிட்டு எடுக்கிறது. அந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நாங்களே கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கோம். இல்லை கைஸ், இல்லை இது நாங்கள் பண்ணுவோம். ஜஸ்ட் அமௌண்ட்டோட வேல்யூ மட்டும் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். எங்களால் முடிஞ்சது நாங்கள் பண்ணுவோம். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அம்மாவோட இதுக்கு போகிறீங்க, இட்லி 2 வாங்குறீங்க,
அது ரோட்டில் இருக்கிறவங்க ஸ்பான்சர் பண்ணுறீங்க, அதை நீங்கள் வீடியோ எடுத்து போடுறீங்க, நம்ம டீமில் நம்ம சேனலில் அந்த vlog வரும். அதுதான் கைஸ். நெக்ஸ்ட் பிளான் என்னன்னா 300 வியூஸ் வந்துருச்சுன்னா நாங்கள் அம்மா உணவகத்துலேருந்து ஃபுட்டு வாங்கி ரோட்டோட இருக்கிற ஒரு பாட்டிக்கோ ஒரு தாத்தாக்கோ நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுவோம். கண்டிப்பாக பண்ணுவோம். ஓகே கைஸ், அங்கேயே சாப்பாடு நல்லா இருக்கு கைஸ். இதுக்கு மேலே என்ன வேணும்? நாங்கள் இப்போ வந்துட்டு இந்த கன்னடையில் போட்டிருக்கோன்னு தான் உங்களுக்கு தெரியும். 2 நாளாக அம்மா உணவகத்தில் தான் சாப்பாடு போயிட்டுருக்கு. இந்த கண்ணாடி, இந்த காரு எல்லாம் நம்மளது இல்லை, எல்லா விலாகுக்காக நாங்கள் செட்டப் பண்ணியிருக்கோம். அப்படியே வந்தா சரின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். ஏதாவது மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு அன்னைக்கு சிஎம் சொன்னார். இன்னைக்கு நாங்கள் சொல்கிறோம். என்ன கதைன்னு தெரியல மாப்பிள்ள. அதுதான் மாப்பிள்ள. எங்களுக்கு வேறு முன்னாள் சிஎம் வந்து டாட்டா கட்டிட்டு போனார் முந்தானது. எடப்பாடி சார் வந்துருந்தாரு. எடப்பாடி சாரை பார்த்தோம், ஒரு டாட்டா கட்டினார். அவரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லா இருக்கும். எங்கள் டார்கெட் எல்லாம் அதுதான். அதான் ஒன்லி சப்ஸ்கிரைப். வேற ஒன்று சொல்லணும், உங்களுக்கு இந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரிலாம் எடுக்கணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆனால் இப்போ நம்பர் தர மாட்டோம். நீங்கள் கலாய்ச்சின்னு என்ன பண்ணுறது? இப்போவே வேணா வந்து எங்கள் சேனலில் புக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் நாளாச்சுன்னா பிஸி ஆயிடும். நாங்கள் ஒரு இன்ஸ்டா ஐடி சொல்கிறோம், அந்த இன்ஸ்டா ஐடியில் போயிட்டு சொல்லுங்கள். டேர்னிங் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் கூடலூர். அது நாங்கள் நல்லா பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். இதே பார்த்தா யூடியூப் சேனல் மாதிரி தான் அது ஓப்பன் பண்ணிடுவோம் நாங்கள். சொல்லிட்டு ஒரு யூடியூப் அந்த இன்ஸ்டா இருக்கும், நான் முன்னாடி ஸ்க்ரீனில் தரேன். அந்த இதில் போய்ட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெட்டிங் என்ன ஷூட் இருந்தாலும் பார்த்து பண்ணிக்கலாம். அதான் எங்களோட எடிட்டரை கான்டாக்ட் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து எங்கள்கிட்ட கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. ஒரு 2000 ருபீஸ் 1000 ருபீஸ் கம்மி பண்ணுறோம். இப்போ 20,000 வந்துச்சுன்னா நாங்கள் 21,000 சொல்லுவோம். இல்லை அப்படியே ஒரு 100 ருபீஸ் கம்மி பண்ணுறோம்னு சொல்லுவோம். அவ்வளோதான் மார்க்கெட்டிங். இல்லை மாப்பிள்ள, லைஃப்பில் எப்பவும் மார்க்கெட்டிங் இருக்குன்னு ஒரே கோலில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த கோலை உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுங்கள். மேட்டுப்பாளையம் ரீச் ஆகிட்டோம். அப்படி இப்படின்னு பார்த்து பேசுகிறதுல டைம் போனதே தெரியல. அதுதான் நாங்கள் இருங்க. உங்களுக்கு மேட்டுப்பாளையத்தை காமிக்கிறேன். மேட்டுப்பாளையத்தை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஒரு அக்கா வெளியே கட்டிட்டு இருக்கு. இருங்க கைஸ், மேட்டுப்பாளையத்தை காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. கைஸ், கோயம்புத்தூர் பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகுது. ஊட்டி பஸ்ஸு முன்னாடி போகுது. அதுக்கு பின்னாடி ஒரு ஆட்டோ போகுது. அதுக்கப்புறம் ஒரு பழைய வண்டி ஒன்று போகுது. அங்கே பாருங்க கைஸ், எங்கே மாதிரி கண்ணாடி போட்டிருக்காங்க மிஸ் ஆகிட்டாங்க. நினைக்கிறேன் கைஸ். கைஸ், நீங்கள் மெம்பர்ஷிப்லாம் ஆகலாம் கைஸ். கம்மி பட்ஜெட் தான். எங்கள் சேனலுக்கு வந்தால் 5 ரூபா பலூன் வாங்குற காசு தான் கைஸ். பலூனுக்காக நிறைய செலவு பண்ணுறீங்க. எங்களுக்காக செலவு பண்ண மாட்டீங்களா? யாரா நீங்கள் ஜோக்கர் இல்லாமல் மறக்கும். கைஸ், ஒரு அண்ணா எக்ஸசைஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில. பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணும் கோயம்புத்தூரில் கைஸ். அதுதான் கைஸ். மெயினாக மேட்டுப்பாளையம் டு ஊட்டி வரவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வராதீங்க. வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வரக்கூடாது கைஸ். அப்புறம் TN43 நம்பர் பிளேட்டை தவிர மீது எந்த நம்பர் பிளேட்டாக இருந்தாலும் இ பாஸ் எடுக்கணும். அது கன்ஃபார்ம். இ பாஸ் எடுக்கணும், ப்ளஸ் டேக்ஸ் கட்டணும். நீங்கள் முக்கியமாக பைக்கில் வரவங்களுக்குலாம் டபுள் ஹெல்மெட் கன்ஃபார்மு. புக் பேப்பர்லேருந்து எல்லாம் பொல்யூஷன்லேருந்து எல்லாம் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் இங்கே கூடலூருக்குள்ளே நீலகிரிக்குள்ளே ஃபைன் வாங்காமல் போக முடியும். என்ட்ரி பண்ணணும்னா நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. என்னாச்சு நீலகிரிக்குள்ளே வாட்டர் பாட்டில் எல்லாம் அலவுட் இல்லை, பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் பஸ்ஸில் தூக்கி வீசிட்டாங்க. ஒரு பைக்காரங்க வந்து படுது. ட்ராவல் பண்ணி பைக்காரன் போயிட்டு இருக்கா, கிராஸ் பண்ணி இவங்க வீசினா அவங்க மேலே பட்டு கொஞ்சம் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டை வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறது கைஸ். காலங்கத்தாலே ஒன்றும் பேசுறதுக்கு வர்றதில்லை. தலைவர் இருக்கிட்டு போனல. பிளாஸ்டிக்கில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம். வாட்டர் பாட்டிலாம் யூஸ் பண்ணுறதில்ல இப்போ மோஸ்ட்லி இல்லை, யூஸ் பண்ணுறதே இல்லை. வாட்டர் பாட்டிலாம் 5 லிட்டர் கேன் தான் இருக்குது. நீங்கள் அப்படி வர மாதிரி இருந்துச்சுன்னா மற்ற பிளாஸ்டிக் பாட்டில் மற்ற பாட்டில் என்ன வாட்டர் கேன் பாப்பில் நீங்கள் நார்மலாக ட்ரிங்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒன்று இதை சைட் பண்ணுறாரு. நம்ம இப்போ தான் நல்லா பேசிகிட்டு இருந்தோம். அது மாதிரி வாங்கிக்கோங்க. பெங்களூருக்கு வந்துட்டு எல்லா இடத்துல தண்ணி கேட்டாலும் கொடுப்பாங்க கைஸ். வண்டியில் என்ன முடிஞ்சு கைஸ், பெட்ரோல் முடிஞ்சு. பெட்ரோல் அடிக்க போயிட்டுருக்கோம்.
பெட்ரோல் இங்கேருந்து அடித்தா தான். அது மெயினாக நீங்கள் இப்போ கவனிச்சுக்கணும், இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு அப்புறம் பெட்ரோலே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். 50 இல்லை மாப்பிள்ள, 30 இங்கே இருக்குல்ல காட்டேரியா. காட்டேரி இல்லை மாப்பிள்ள, காட்டேரி ஊர்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் கைஸ் பேர் வரும். ஆனால் மக்கள் ஒரு அருமையான மக்கள் கைஸ், எங்கள் நீலகிரி மக்கள்லாம். ஆனால் சீரியஸாக தானே சொல்கிறேன், இது சீரியஸாக தானே சொல்கிறேன் நான். அப்படியே அந்த வியூ பாயிண்ட் வந்து அப்படியே சன்ரைஸை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. முடிஞ்சால் ஒரு நாள் மேட்டுப்பாளையம் ஹில்ஸ் ஒன்று ஏறி பாருங்கள். நல்லா ரோடு நல்லா பயங்கரம் நல்லா போட்டிருக்காங்க, எந்த குறையும் சொல்லக்கூடாது, ரோடெலாம் பயங்கரம் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும். நம்ம சுவாதிஸ் பார்த்தா கண்டென்ட் தரேன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காப்புல. அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி பயங்கரமாக தூங்கிட்டு இருக்காரு. இவரை நம்பிலாம் ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம். அதுவும் கண்ணாடி போட்டு தூங்கிட்டு இருக்காரு பாரு. ஏன்னா தூங்குறது யாரும் பார்த்துடக்கூடாது அம்மா. ஒரு 8 மணிக்கு வந்துட்டோம். ஊட்டி ரீச் ஆகிட்டோம். இப்போ ஒரு ஸ்மால் ஒரு டீ அங்கே குடிச்சிட்டு அப்படியே நாம் ஊரை நோக்கி செல்வோம். பேர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து எல்லாமே ஓகே தான். அதுவும் இல்லாமல் பழைய ஊட்டி மாதிரிலாம் இல்லை, ஃபுல் நீட்டாகவும் இருக்குது. இப்போ பைக் எடுத்துட்டாலும் டபுள் ஹெல்மெட் கன்ஃபார்மு. இப்போ தான் சொல்லிகிட்டு இருக்கேன், ஒரு பெருமையாக சொல்கிறேன். இப்போ தான் நாங்கள் விட்டு ஓவர் அவன் கர்நாடகாக்காரன் அங்கே பாருங்க அடிச்சு தூக்கி இருப்பான். என்ன பண்ணுறது கைஸ், வரைக்கும் எங்கே போயிட்டுருக்கோம் நம்ம. வேணா இந்த கடையில் உங்களுக்கு நான் கீழே எந்த லொக்கேஷன் சொல்கிறேன். கடை பேர் வந்து கடை நேமு எந்த லொக்கேஷன்னா ஊட்டியில் வந்து கூடலூருக்கு போகிற வழி. கூடலூருக்கு போகிற வழி. இதுக்கு வந்து கூடலூர் போகிற வழி. இது வந்து ஊட்டிக்கு போகிறது. இந்த கடையில் தான் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். இந்த கடையில் பெஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நாங்கள் எப்போ வந்தாலும் இந்த கடையில் தான் ஒர்க் வாங்குவோம். நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். ஊட்டிக்கு வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கோயம்புத்தூர்லாம் செம்ம வெயில். நம்ம ஊருக்கு வந்தால் மட்டும்தான் அந்த ஜில்லுன்னு ஒரு காற்று, ஜில்லுன்னு ஒரு காற்று, அப்புறம் அப்படியே மழை. தலைவரை வேற பறக்கலாமான்னு வேற கேட்டுட்டு இருக்காரு. நானே பைத்தியக்கார மாதிரி நாங்கள் மட்டும் இங்கே எப்படி இருக்கோமா பாரு. நோக்கி கூலரை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். எங்கள் ஊர் எவ்வளோக்கு நல்லா இருக்கோ அவ்வளோக்கு ஆபத்தும் இருக்குது. ஃபுல்லாக யானை, சிறுத்தை, புலி, அப்புறமேட்டு மண் சரிவு, அப்புறம் அந்த மாதிரிலாம் எக்ஸட்ரா நிறையா இருக்குது கைஸ். தயவு செஞ்சு இவங்கெல்லாம் தவிர்த்துருங்க. நீ கூட டார்ச்சர் இல்லை நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் வேலை செஞ்சுட்டு வந்து கார் ஓட்டினா கண்டென்ட் கொடுங்கன்றாங்க. என்ன கைஸ் பண்ணுறது, நம்ம கண்டென்ட் தானே முக்கியம். கண்டென்ட் சுவாதிஷ்னு ஒருத்தர் இருக்காரு, எதுக்கு இருக்காருன்னு தெரில. ப்ளாக் போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆனாலும் ரீச் ஆகல. இல்லை கேட்குறேன், ஒரு கேள்விக்கு தான் கேட்டேன். நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, ஆனால் கார் உங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிறேன். அதுதான் சுவாதிஷ் என்னன்னா வாடாமப்பில் வ்ளாக் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து காரில் ஏறினோடனே படுத்து தூங்கிட்டாரு. அவரெல்லாம் என்ன யூடியூபர்னு தெரில. அவரை வச்சாரு சேனல் வேறு ஆரம்பிச்சிருக்கேன்.
என்ன சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. கைஸ் உண்மையில கைஸ் நான் உங்களுக்கு தூங்குற வீடியோ வேற ஆட் பண்றேன் பாருங்க, அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ப்ரூஃப் இருக்கு கைஸ். என்ன பண்றது, வசதிக்கு இல்லைனாலும் வசதிக்கு ஒரு தூக்கம் போட வேணாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியே போவோம். லைஃப்பில் எவ்வளோ தூரம் போவோம்னு எனக்கு தெரியாது. திடீர் வர போயிட்டே இருக்கோம். பசங்களும் உள்ளே இருக்காங்க, நாங்கள் இதை ரன்னிங் போயிட்டுருக்கோம். ஓ ஒரு வெயிட் சுற்றி வருவோம். நாங்கள் பைக்கார ரீச் ஆகிட்டோம். பைக்காரா நீர்வீழ்ச்சி. கைஸ் குள்ளூர் ரீச் ஆகிட்டோம். ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அசிஸ்டன்ஸ் அதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாம் போயிட்டு எல்லாம் வீட்டில் வச்சுட்டு நான் தூக்கத்தை போட்டு அடுத்த vlog என்னன்னு தெரில. அடுத்த vlog போட பண்ணிட்டு மாசாக போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட்டை கொடுங்க.